சுந்தர் சார், விஷால் சார், அஞ்சலி மேம் அண்ட் விஜய் ஆண்டனி சார், நீங்கள் 4 பேரும் மேடைக்கு வரணும். உங்களுக்கு இந்த படத்தை பற்றின சில மீம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த மீமை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்தே பார்க்குறீங்களா? ஆனால் அவங்களுக்கு தெரியாது உங்களோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு. கேமராவில் கேப்சர். ஒரு மீம்ல நிறைய மீம் இருக்கே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் பேசிடலாம், ஓகேவா? இன்னும் எனக்கு ஒரு 2-3 மைக் கிடைக்குமா ப்ளீஸ்? சாருக்கு ஒரு மைக் கொடுத்துருங்க. அதான் நீங்கள் ஒருத்தங்க அந்த பக்கம் போயிடுங்க. ஐயோ, இது ஒரு பயங்கர கேள்வியா இருக்கே. இன்னொரு நல்ல பிள்ளைங்க பாருங்க, எல்லாரும் எல்லாம் டைரக்டர் சொல் பேச்சு தான் கேட்டுக்கிறாங்க. ஓகே, பாத்துலாமா? ஹலோ ஹலோ. ஓகே, இது என்ன புரியுதா சார்? லியோல வந்து அவர் செத்துட்டாரு நினைப்பாங்க, ஆனா சாகல அப்படின்னு அர்ஜுன் சார் வந்து அவரோட போட்டோ எடுத்து காட்ட, அந்த மாதிரி மதகராஜா வந்துருச்சுடா அப்படின்னு நீங்க காட்டுறீங்க. இது நீங்க தெரியுதா? வந்து அவங்க ஸோ மதகராஜாவோட போஸ்ட், அலெக்சா பிளே பேட் ஆஸ் நவ் அப்படின்னு சொல்றா. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்ல, அது வந்து அந்த பக்கம் விஷாலும் லைட்ஸ் லைட்ஸ் லைட்ஸ். ஓகே, அது ஆக்சுவலா அந்த கை பக்கம் வந்து விஷாலும் பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா 13 வருஷமா நாங்க 2 பேரும் இது வரும், வந்தால் வெற்றி அடையும். ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி நாங்க எதிர்பார்க்கல. நாங்க 2 பேருமே அதுக்காக 13 வருஷம் விடாம அதுக்கான ஒரு புஷ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் எங்களை பார்த்தா மனோகர் சார் தெரிச்சு ஓடுற அளவுக்கு அவரை துரத்திட்டு இருந்தோம். ஸோ அதுல வந்து கூட ஒரு விஷாலை ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கரெக்டா இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். கமெடியன் சந்தானம் இஸ் பேக் ஆன் பிக் ஸ்கிரீன் டா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்றாராம். இதுக்கு யார் சொல்ல போற? விஷால் ஏன் இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடாது? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் கமெடியன் மனிதன் சந்தானம் வந்து பல படங்களில் வந்து ஒரு தூணாக இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் சுந்தர் சி சார் காம்பினேஷனாக சொல்லவே தேவையில்லை. 2 பேருக்கு அந்த சிங்க் இருக்குது பாருங்களேன். காமெடியை வந்து பேப்பர்லேயே எழுத தேவையில்லை. அவங்க 2 பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்லைனர்ஸ் வந்துடும். இந்த படத்தில் வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கன்றது கண்ணால் பார்த்தேன். ஒரு 4-5 தியேட்டரில் எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம். அந்த மாமியார் காமெடி ஆகட்டும், அந்த கிணத்துல விழும்போது ஏண்டா கிணத்துல விழும்போது 2 பொண்ணுங்களோட தான் விழுவியா அப்படின்னு கைத்தட்டல் வாங்கும்போது இட்ஸ் 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 ஐ திங்க் இட்ஸ் மை மீம். நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்க எமோஷன் மாதிரி நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன, நான் தான் அழுதுருப்பேன்னு நினைக்கிறேன். என் போட்டோ போட்டிருக்கலாம். சந்தானம் வந்து ஆமா, மாமியார் வந்துட்டாங்க. கண்டிப்பா வந்து உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லம்மா, கவலைப்படாதீங்க, பாம்பெல்லாம் இல்லை எங்கிட்டு. Santhanam is gone to become a hero now. I wish 1 or 2 films ஒரு மேபி சுந்தர் சார் காம்பினேஷனில் சந்தானம் வந்து if he ஆக்சுவலி சந்தானம் வந்து செகண்ட் ஹீரோ நான் சொல்லுவேன். மதகஜராஜாவில் விஷால் ஹீரோனா செகண்ட் ஹீரோ வந்து சந்தானம் தான். ஏன்னா எங்கள் காம்பினேஷன் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்டோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நடிக்கிறதுக்கு. டார்லிங் இந்த டைலாக் நீ பேசு, இந்த டைலாக் முடிச்சோடனே நான் டக்குன்னு இந்த டைலாக் பேசுகிறேன், ஓகே டார்லிங் பேசிடலான்னு. ஈகோ இல்லாமல் பண்ணுறது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி. சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட கமெடியனோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ திஸ் இஸ் a ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பை தமிழ்நாடு ஆடியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கமர்ஷியல் மூவினாலே நாம தான் சுந்தர் சி சார் அப்படி நீங்க மீசையை முறுக்கி விட்டுட்டு சொல்றீங்களா? கிரி, அருணாச்சலம், மதகஜராஜா, இந்த வரிசையில் நிறைய இருக்கு. பட் இங்க இடம் இல்லாதனால இவ்வளவுதான் போட்டிருக்காங்க. உங்களை கமர்ஷியல் மூவி டைரக்டர் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? வாட் டு யூ ஃபீல்? சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் ஃபீல் ஆகும்.
கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமாக எல்லாம் வரும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கான பெரிய அப்ரிஷியேஷன் இருக்காது. ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோன்னு வைங்களேன், இவ்வளோ இட்டு கொடுத்துட்டு அதில் என் பேர் இருக்காது. அன்பே சிவம்னு ஒரு படம் போதும் சார். நீங்க அதான் சொல்றேன். நீங்க யாருன்னு சொல்றதுக்கு அன்பே சிவம் போதும். அது வேற சேனல் விஜய். நான் சொல்ல வரது அதான். என்னை பொறுத்தவரை சினிமா இஸ் a huge பிஸ்னஸ். ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற, அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிஸ்னஸ் அது. அதில் வந்து அது மிகப்பெரிய பொழுது சாதனம். அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த 3 மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்க வராங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. பட் என்னதான் அந்த கமர்ஷியல் மூவின் டேக் இருந்தாலும் 30 வருஷமாக கண்டினியூஸாக பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள், அதாவது அவங்கள வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன், தெய்வங்கள்னு சொல்லுவேன். அவங்களோட ஆதரவில் தான் நான் வந்து ஓடிட்டுருக்கேன். ஆனால் வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளோ ஹிட்டானாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்குது. அதுக்கான ஒரு ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு. பட் அதை பற்றி கவலையும் படுறதில்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை. இல்லை, உங்கள் பொசிஷன் என்னென்னா சார், இந்த பொங்கலை நீங்கள் தான் காப்பாற்றினீங்க சினிமா தியேட்டர்களில் மக்களை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது, போன சம்மருக்கு வந்து அரண்மனை. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? அதான் சார், இதான் என்னை பொறுத்தவரை அதான். இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம், மீடியா ரசித்து எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம என்னோட இதில் நம்ம எல்லாத்தோட காம்பினேஷனில் வந்த இந்த வெற்றியில் அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாகவும் அவார்டாகவும் பார்க்குறேன். பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட்டில் நிறைய படம் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆமாம் சார், அந்த பொசிஷன் இல்லைன்னா என்ன, தைரியமாக ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த தைரியமாக ஒரு ப்ரொடியூசர் போடலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் நீங்கள் என்றைக்குமே இருப்பீங்க சார். அது எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது அசைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. Having said that, next meme please. The me and my boys going to watch MGR 2013க்கு போக ரெடியாடா கேட்பார். டைம் டிராவல் பண்ண ரெடியாடான்னு கேட்பார் அவர். அந்த மாதிரி இதை யார் சொல்றீங்க? இன்னொருத்தர் கேளுங்கப்பா. சாரிப்பா, நான் வந்து அஞ்சலியை பார்த்துட்டு இருந்தேன்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் சொல்லுங்க. மீ அண்ட் மை பாய்ஸ், அது யார் தெரியுது இல்ல சார்? சான். இல்ல அந்த பிக்சர்ல இருக்கிறது யார் தெரியுது இல்ல? கொஞ்சம் சான். இது ஹேங் ஓவர்ல வருவாரே, ஹேங் ஓவர்ல வருவாரே ஒருத்தர். நாங்க உங்க அளவுக்கு கிடையாதுப்பா. நாங்க தமிழ் ஹீரோஸ், தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குற ஆட்கள். இப்படி வரீங்களா? சரி, சாங்னா யாருப்பா? இங்கிலீஷ் ஆக்டரா சார் அது? என்ன கேட்குறீங்களா? சாங்னா மூஞ்சியை மட்டும் ஒரு தடவை காட்டுங்கப்பா, கண்டுபிடிக்கிறேன். சரி, ஓகே, மேபி நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட்லயும் இதே ஃபீலிங் இருக்கு. என்ன சொல்லுங்க? அடுத்தது பாருங்க, உங்களுக்காகவே போடுவோம். விஷால்னா சுந்தர் சி, விஜய் ஆண்டனி, 3 பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ராட்சச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இத பாக்கும்போது விஜய் ஆண்டனி அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 3 பாம்பு எப்படி போட்டுங்க? ஒரு ஏற்கனவே அனகொண்டான்னு சொல்லி வந்து வெற்றி செஞ்சுட்டாங்க. நீங்க இப்ப பாம்பு வேற போட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்களே. ஒரு டிராகனிஷான ஒரு விஷயம் சார். என்னப்பா இது? ஒரு டிராகன் கலந்த, அந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு இது. நீங்க டிராகன் போட்டிருந்தா பரவாயில்ல, பாம்பு போட்டு நாம அப்படி வச்சுக்கலாம் சார். சரி, என்ன சொல்ல வரீங்க? 3 டிராகன் சேர்ந்து ஒரு ராட்சச வெற்றி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்களாம். இந்த ராட்சச வெற்றிக்கு காரணம் 3 டிராகன்ஸ் யாருன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது மனசுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குவா? என்னையும் அதாவது விஜய் ஆண்டனி சார் இருக்கார்ல, நான் சொல்லணும் சார் வந்து ஏதாவது இப்ப பேசும்போது அவர் பேசினாலும் ஹிட்டு, அவர் பாடினாலும் ஹிட்டு, பேசினா அவரோட ரியாக்ஷன் எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள பத்தி பேசும்போது? அப்படி சார் மேடம் யா கரெக்ட், தெரியும், அடுத்து சொல்லு, எஸ் என்ன நம்மள திட்டுறாரா மனசுக்குள்ள, இல்ல நிஜமா ஓகே சொல்றாரா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பட் இதுல என்னன்னா, இந்த 3 டிராகனும் நல்லா ஈனு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். ஏன்னா எங்க 3 பேரோட மூட் அப்படியே இருக்கு. ஆமா, கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்குல்ல இதுல. ஆமா, சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆமா, விஜய் ஆண்டனி மட்டும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. மட்டும் பெருசா சிரிக்குதுப்பா. இந்த பம்பு கொஞ்சம் பெருசா. ஏன் சார் அது? நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் விஜய் ஆண்டனி. என்ன கேட்டா? ஓகே, நெக்ஸ்ட் மீம் ப்ளீஸ். அரண்மனை 2024's first blockbuster. மதகஜ ராஜா 2025's first blockbuster. சுந்தர் சி சுப்ரீமசி. இத பத்தி சொல்லுங்க சார். அது ஃபர்ஸ்ட் லைன் ஃபேக்ட்.
உண்மைதான். ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்லி Dull-ஆ. சினிமா ஃபீல்ட் டல்லாக இருந்துச்சு. ம். அரண்மனை வந்து பிகம் எக்ஸ் ஹியூஜ் ஹிட். பட் அதில் பெரிய ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்னன்னா, அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு. ரைட் ஃப்ரம் கருடன், மகாராஜா, ரப்பர் பந்து, சோஆன், நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ மேபி போன வருஷம் நான் ஆரம்பிச்சு வச்சு நிறைய இட்டு வந்த மாதிரி இந்த வருஷமும் தமிழ் சினிமாவில் நாங்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். நிறைய இட்டு வரணும், வரட்டும். தமிழ் சினிமா ஓஹோன்னு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர் Thank you. சூப்பர். விஷால் சார் எதை சொல்லணுமா? இல்லை 2026 நான் டைட்டில் பார்க்குறேன், என்ன டைட்டில் வரப்போகுதுன்னு. துப்பறிவாளன் போட்டுருங்க விஷால். போட்டுடலாமா? 24 வந்து அரண்மனை, மதகராஜா 25, துப்பறிவாளன் வந்து 26. இல்லை சுந்தர் சாரோட இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓ ஆமா, அப்ப சுந்தர் சார் இல்ல இல்ல, அதுவே ஒரு சிம்பிளா இருக்கு பாருங்க. ஆ மதகஜராஜா 2 2. ஓ, அதுலயே இருக்குங்கறீங்க. அதுலயே இருக்கு. வாவ், ஓகே ஓகே ஃபைன். சரி, அப்ப அடுத்தது. Finally witnessing my dear lover song after 12 years. இது Me and my boys at theater. அஞ்சலி, நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம். பட் அந்த பாட்டுக்கு குரலுக்கு சொந்தக்கார- சொந்தக்காரரான விஷால் அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அவர் பேசட்டும். பட் அது மாதிரி நீங்களும் ஏதாவது, ஏன்னா இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாக் பஸ்டர் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களா ஒரு பாட்டு. ஸோ வை டோன்ட் யூ சே சம்திங்? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த சாங்கான அந்த ரியாக்ஷன் Energy. இருக்குல்ல கிரவுட்ல இருந்து அல்டிமேட். அதில் இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லயும் அது பார்த்தேன். அது நான் வந்து அந்த அந்த இன்சிடென்ட் அந்த பிளேஸ்ல நான் இருந்தேன். அதனால என்னால் வந்து அதை சொல்ல முடியல, பட் என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க. அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போறாங்க அப்படின்னு. ஆமா, கரெக்ட் தான், உண்மைதான். ஆனா இங்க நான் ஒரு உண்மையை சொல்லணும். நானும் விஷால்லாம் உண்மையாவே வந்து இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட தான் உட்காந்து பார்த்தோம். 12 வருஷம் ஆச்சு. ஆ. ஸோ நாங்க அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம். தான் விஷாலோட ஆலாம்பர ரேஞ்சில் தான் உட்காந்து உங்க பார்த்தோம். மைண்ட் வாய்ஸ்ல இருந்தது. விஷால் அவர்களே, உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருந்தது? இல்லை இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக் இன் ஸ்டோரி. ஓகே. இந்த 2 ஜாம்பவங்கள் வந்து உள்ளே உட்காந்து டிஸ்கஷனு. கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு, இது வந்து ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும், பாவிஜய் எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும், பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது. அந்த ஆள் ஃபஸ்ட் டைமாக பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்போ தான் ரொம்ப உற்சாகமாக டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு, கிளைமேக்ஸ் பாட்டுன்னு, இதோ இவன் தான் சிங்கர்னு. சரி மெரிட்டில் நம்மளை கூப்பிட்றாங்க நீங்க அப்படின்னு ஒரு நம்பிட்டீங்க அப்படி. தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர், இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து எனக்கு கைமாற ஒன்று பண்ணா போதும்பா. நீங்க வெளியே யாருக்கு வேணா 30 லட்சம் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்டி இருக்கு. அவனி பிக்சர்ஸ்க்கு 20,000 rupees கன்செஷன், எனக்கு 10,000 rupees கன்செஷன். ராயல்டி கன்ஃபார்ம், 2 பேருக்கு ராயல்டி. ஆனா கனவுலையும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க பிடிச்சி பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நாங்க பார்ப்போம்ட்டு இங்க கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கல. இல்லைங்க, YMCAல நான் கிரிக்கெட் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இளையராஜா சார் 75 ஷோ நடத்தி இருக்கேன். அந்த YMCA இடத்துல வந்து ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்தில் கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க. அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் God gives you a lot of experiences as you have to enhance, you have to capitalize on every experience. வெறும் ஆக்டிங் இல்லை வேணா சிங்கிங் எது வந்தாலும் பண்ணோம். அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பண்ணோன்னு என்னோட ஆசை. ஸோ எனக்கு இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டரில் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இது ஏன் வந்து முதல்ல போடல, நாங்கள் அது ஃபுல் படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது 2வது வாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஐ டோன்ட் நோ, ஐ ஷுட் தேங்க் ராஜா, விஜயாண்டி அண்ட் சுந்தர் சார். உங்க வாய்ஸ் இல்லைன்னா இந்த மேஜிக் நடந்திருக்காது. வழக்கமா டிடி என் கான்செர்ட்ல வந்து கடைசி பாட்டு வந்து நாக்கமுக்கா தான் போடுவோம், இல்ல மச்சக்கண்ணி, கொம்மா, அது மாதிரிலாம் போடுவோம். இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு வந்து விஷாலோட பாட்டுல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு வந்து விஷாலோட மை டியர்ல வரும்.
தமிழ்நாடு மக்களோட விதி. நான் வேணா இன்னும் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இந்த மைடியல் லவர் வந்து நம்ம கர்நாடிக்ல ட்ரை பண்ணோம் சார். ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா நாளைக்கு? கசல் நான் வேலை வெஸ்டர்ன் கூட பாடுறேன், என்ன வேணாலும் பாடுறேன், வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன், எது வேணா பாடுறேன். போஜ்பூரியில கூட பாடுறேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் கேட்கறவங்க தான் கல்லெடுத்து அடிக்காம இருந்தா சரி. போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளில தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பெரிய ரேம்ப் போட்டிருக்காப்ல ராஜா. நீங்க பேசுறீங்க, நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. அந்த ஸ்டேஜே மிரள போகுது. இல்ல, என்னோட முதல் கான்சர்ட்ன்றது என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன். என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல. இப்படி நீங்க உங்க முதல் கான்சர்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லப்பா, இந்த வரவேற்பு கிடைச்சதே இல்ல. ஓவர் நைட் நான் இவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் ஆகலப்பா ஆக்சுவலா. ஓகே சார். ஓகே, எனிவேஸ் தேங்க் யூ, சூப்பர். அண்ட் இந்த இதுல வந்துட்டு விஜய் ஆண்டனி சார், உங்களோட கான்சர்ட் வந்து தனி வைபா இருக்கும். ஏற்கனவே சென்னை அது விட்னஸ் பண்ணிருக்கு. ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். நாளைக்கு அது நல்லபடியா நடக்கணும். சூப்பரா பண்ணுங்க. சேயிங் தட் நெக்ஸ்ட் டைம் டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்க போற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நன்றி. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார். சந்தானம் சார் பற்றி கூட பேசிட்டீங்க, பட் மனோபாலா சார் பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னோன்னா what do you want to recollect and say sir? இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஒரு சாரி, இது நடுவில் இன்டரப்ட் பண்ணுறேன்னு. இந்த படத்தில் இந்த படத்தில் நடித்த 3 நடிகர்கள், சுந்தர்சி சாரோட குருநாதர் மணிவண்ணன் சார், அப்புறம் மனோபாலா சார், அப்புறம் சோனு சூதுக்கு பிஏ நடித்த சிட்டி பாபு இறந்துட்டாங்க. அவங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில். ரொம்ப நன்றிங்க. அவங்க 3 பேர் இருந்திருந்தாங்கன்னா இந்த ஸ்டேஜில் நின்று இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. முக்கியமாக மனோபாலா சார் வந்து மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்கார் இந்த படத்தில், மணிவண்ணன் சார் எல்லாரும். ஸோ ரொம்ப நன்றி, அது ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மௌன அஞ்சலி கொடுத்ததுக்கு. வில் கெட் பேக் டு த ப்ரோக்ராம். தேங்க்யூ சுந்தர் சார், மனோபாலா சார். ஏன்னா தியேட்டரில் வந்து அவர் வர அந்த ஒரு 20 minutes வந்து நான் ஸ்டாப் லாஃப்டர், நான் ஸ்டாப் கிளாப்ஸ் போய்கிட்டே இருக்கு. எனக்கு ஓகே இல்லை, அதான் கேமரா வந்து பார்த்துடலாம். இல்லை, எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய நடிகர் மனோபாலா சார். விஷால் சார் சொன்ன மாதிரி மனோபாலா சார் மட்டும் இல்லை, என் படங்களில் வந்து அது ஹியூமரில் பெரும் பங்கு வகித்த இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் இருந்தாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நெல்லை சிவா, செல்லதுரை, அவங்களாம் வந்து எனக்கு அவ்வளோ அருமையான காமெடியெல்லாம் என் கூட பண்ணியிருக்காங்க. நெல்லை சிவா வந்து நீங்கள் கிரியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவர் வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காமெடி ஒர்க் அவுட் வச்சு, எப்போ அக்கா வச்சு தான் பேக்கரி வாங்கினியாம சொல்லுப்பா அப்படின்லாம் ஒரு வாய்ஸ் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பார். செல்லதுரை அது போல் ஏகப்பட்ட படம் என்னோட படங்கள் நடிச்சிருக்காரு. சாரி, நெல்லை சிவா. அதே மாதிரி செல்லதுரை தலைநகரம் படத்தில் சொல்லுவார், நீ சென்னைக்கு போய் தெரு தெருவா சுற்றுற காலம் வரலாம் என்ன வரும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் அற்புதமான நடிகர்கள். அவங்களாம் வந்து ஒரு பெரிய லைம்லைட்டுக்கு வராமே வந்து அவங்க நம்மள்ட்ட பிரிஞ்சது வந்து ஒரு வருத்தமான விஷயம். அதே மாதிரி மனோபாலா சார் இந்த 12 வருஷத்துல எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி, வேறு எந்த படத்தில் நடித்தாலும் கூட என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, எப்படா மதகஜராஜா வரும். ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்தால் பெரிய நம்பிக்கையில் இருந்தார். அவர் வந்து ஒரு சோலோ காமெடினா டாப்புக்கு வந்து அவர் வருவாருங்க ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு, எப்பவும் கேட்டே இருப்பார். பட் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டு மக்களே வந்து அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட அவர் இல்லை. அதுதான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உண்மையாகவே டைம் ட்ராவல் தான். மணிவண்ணன் சார் ஆகட்டும், மனோபாலா சார் ஆகட்டும், சிட்டி பாபு, செல்லதுரை, நெல்லை சிவா, இவங்களாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் அந்த ஃபீலிங் தான் வருது. எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட ராயல் சல்யூட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். Watching MGR just to see these 3 on the same frame. ஆனா சும்மா சொல்ல, நிஜமாவே உங்க 3 பேர் இது வந்து விஷால் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், அந்த உட்காந்து 3 பேர் பேசுற டாபிக் இருக்கு பாத்தீங்களா, இவங்க 3 பேரோட ஒரிஜினல் கேரக்டர் இது.
அவங்க 3 பேர் பேசிக்கிறது இப்படி தான் பேசிக்குவாங்க, நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி படத்தில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி ஆர்யா, சமயத்தில் வந்து ஆர்யா விஷால் கூட பண்ண சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு நண்பன் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வந்து ஆர்யா நிறையா பண்ணார். ஸோ இனி விஷால் தான் அந்த இல்லை, இது நாங்கள் 3 பேர் வந்து ஒரு படம் இன்னொரு படம் நடித்தோம். அதில் இவங்க அவங்க பேருன்னா கவர்ச்சி நடிகை ஷக்கீலா. நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக வருவேன். வாசு என்ற வாசுதேவன் நினைக்கிறேன். ஐ திங்க் விஎஸ்ஓபி ராஜேஷ் படம். அதான் நான் சொல்கிறேன், நாங்கள் 3 பேர் சேர்ந்தோன்னா வந்து அவர் சொல்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் சொல்லுவோம் டைலாக் அவருக்கு. சார் நாங்கள் இப்படி பேசிக்கிறோம். நாங்கள் இவன் ஜாமி வந்து ஒரு 250 படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ண படத்தில் ஒரு படம் இந்த படம். இல்லை, அவன் வந்து யார் கூப்பிட்டாலும் வந்து நண்பன் வாடா ஒரு சீன் வந்து நடினா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பி போயிடுவான், வந்து நடிச்சிடுவான், யோசிக்கவே மாட்டான். ஆக்சுவலாக ஜெய்சங்கருக்கு அப்புறம் இல்லை மனோரமாக்கு அப்புறம் அதிகமாக படங்கள் நடிக்க போகிற நடிகன் வந்து இவன் தான் நினைக்கிறேன், ஆர்யா. ஆக்சுவலாக இந்த சீன் வந்து பர்டிகுலர் சீன் நாங்கள் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோம். பண்ணி முதல் நாள் திடீர்னு பிளான் பண்ணோம், இந்த மாதிரி கெஸ்ட் அவர் வந்தால் நல்லா இருக்கும், ஹீரோ யாராச்சும் தான் நல்லா இருக்கும்னோடனே. அப்போ எனக்கு ஆர்யா பழக்கம் இல்லை. அப்போ அவன் விஷால்கிட்ட சொன்னேன், அதே இந்த மாதிரி ஆர்யா வந்தால் நல்லா இருக்கும், எனக்கு பழக்கம் இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்களேன்னு. அவன் யார் கூப்பிட்டாலும் வருவான், சார் நீங்கள் கூப்பிடுங்க வருவான். ஆனால் அதே மாதிரி சச்ச ஒரு ஜெம். நான் சொன்னோன்னா இல்லை சார் நான் வரேன். என்னோட கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இது வந்து. அது அவர் சொன்ன மாதிரி வந்து இவர் ஒரு பொக்கிஷம் மாதிரி, இது ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஆர்யா வந்து இட்ஸ் அ பிளெஸிங் டு ஹேவ் சம்திங் லைக் தட் இன் லைஃப். நீங்க எதை சொல்லிட்டு இருந்தீங்க சார்? சுந்தர் சார் நீங்க அதான் சொல்லிட்டு. ஓகே, thank you so much. நெக்ஸ்ட் இதான் ஃபைனலா? we have one. ஏப்பா வயசெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அது அஞ்சலியை வச்சுட்டு இதெல்லாம் வேற என்ன? இல்ல இது நானே வந்து அப்ஜெக்ட் பண்றேன். சுந்தர் சி at the age of 56 ஜாலியான டைப், எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு மனுஷன் இன்னும் அப்படியே இருக்காப்ல. இல்ல, my favorite director. இல்ல, இந்த மீம் நான் கடுமையா அப்ஜெக்ட் பண்றேன். ஓகே, ஏஜ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டுருக்காங்க, இது தேவையில்லை. 36 வந்து 56 ஆக்கிட்டீங்க. லைன் மட்டும் எடுத்துட்டோம்னா he is actually the most good looking directors in one of the 36 வந்து 56 ஆக்கிட்டீங்க. அப்பா அது பிரிண்டிங் மிஸ்டேக். டாக்டர் கிட்ட போறதை விட சுந்தர் சியோட படம் இல்ல, நடிச்சா இது மட்டும் எனக்கு பவர் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிடுவேன். பரவாயில்ல சார், உங்க பவரை யூஸ் பண்ணி நாங்க மிஸ்யூஸ் பண்றோம் உங்க பவர். நல்ல வேளை குஷி இல்ல எங்க. Next one please. சேம் அதேதான். இது வந்து ஏக மனதோட எல்லா ஆடியன்ஸும் சொல்றாங்க இல்லையா? ஆமா, எல்லாரும். இதுல ஒருத்தர் இருக்காரு, இதுல பெரும் பங்கு பாத்தீங்கன்னா அங்க வெங்கட் இருக்காரு. அந்த காமெடி கவுண்டர்ல வந்து பெரும் பங்கு வந்து அவரோட இருக்கு. அது வாழ்த்துக்கள். அது பெரிய தூணா இருந்திருக்கு படத்துல, பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் இன்னொன்னு இருக்கா? ஓகே, சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார், இவங்களோட காம்பினேஷன் வந்து அகைன் ஒரு அசுர வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த 5ல் 3 வந்து என்னோடது காம்பினேஷன். உங்க படம் அது வந்து ஆம்பளை கலகலப்பு அண்ட் ஆஃப் கோர்ஸ் மதகஜராஜா. அவரது என்னன்னு தெரியல, அவர் மனோபலாவை பார்த்தாலே சந்தானத்துக்கும் வெங்கட்டுக்கும் குஷி ஆயிடுவாங்க. ஒரு படத்துல வந்து புகையிலேருந்து ஒரு புகை பாம்பு வெடிச்சிடும், ஆம்பளையில பாம்பு வெடிச்சோன்னா அந்த புகையிலேருந்து வருவார். அதுக்கு ஒரு டைலாக் இவர் போட்டிருப்பாரு, வழக்கமாக பீடியிலேருந்து தான் புகை வருது, புகையிலேருந்து பீடி வருது அப்படின்ட்டு. ஸோ அவர் மனோபலா சாரை பார்த்தாலே வந்து அவ்வளோ பஞ்சு. இன்னொன்று சந்தானம் வந்து ஒரு எழுதி வச்சிருப்பாரு. சந்தானத்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சந்தானம் வந்து அவரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அசாத்தியமான உழைப்பாளி. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் எழுதி வச்சிருப்பாரு, இந்த ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது கவுண்டர் போடுறதுக்கு. மனோபலா சாருக்குன்னு ஒரு தனி புக்கே வச்சிருக்காரு, மனோபலா சார் கவுண்டர் பண்ணுறதுக்கு. என்ன ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னோட படம் அந்த லிஸ்ட்ல ஒரு 5ல் 3ல் இருக்கு. ஓகே, தி லாஸ்ட் ஒன் 2 படம் இருக்கு சார். ஆமா, அஞ்சலியோட 2 இருக்கு. அஞ்சலி போட்டோ வரல, அதனால அஞ்சலி படம் 2 இருக்கு. நம்ம போட்டுக்கலாம் சார். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ்.
கண்டில்ல கண்டில் பிலீவ் இன் சுந்தர் சி சூப்பர்மசி இருந்து ஸ்டேஜில் இருந்திருந்தாப்புலன்னா அதே மாதிரி சொல்லியிருப்பாப்புல நம்ம ஆளு. இவர் வந்து ஐ திங்க் ஐ ஓன்லி இன்ட்ரடியூஸ்ட் ஹிம் இன் திமிரு. when he came we wanted one different face, so இவர் வர வச்சோம். விநாயக்ல விநாயக் he's got something, everyone will have some kind of a magic. அழகா இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, அந்த டேலண்ட் வந்து காட்டுறது ஒரு விதம் இருக்குல்ல. வந்தாலே ஜெயிலர் படத்தில் வந்து கலக்கிட்டாப்புல. his Sundar C Supremacy and his legacy will continue. Thank you. Very well said. ஆனா என்ன இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம கேரளாலையும் பெரிய வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு படம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டன்மார் ரசிச்சுட்டு இருக்காங்க படத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ we've come to the end. இப்போ வந்து சுந்தர் சார் அண்ட் விஷால் சார் ப்ளீஸ் ஸ்டே பேக். நீங்கள் ரெண்டு பேரும் ப்ளீஸ் யூ கேன் டேக் a seat.